அத்தை போய் உட்காருங்க அத்தை. நான் போய் என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, ஆ, உட்காரு இசை. என்னம்மா, ஹாஸ்பிட்டல்ல இத்தனை பேரை பார்க்க பயமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் ஏற்கனவே ஸ்ருதி ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டேன்ல, திரும்ப எதுக்கு செக் பண்ணிக்கிட்டு, அதான். இசை, ஸ்ரீஜா சொன்னதை நீதான் கேட்டல்ல. சென்னையிலேயே குழந்தைங்களுக்கு இதுதான் பெஸ்ட் ஹாஸ்பிட்டலா. இங்க செக்அப் பண்ணா நல்லா இருக்கும்னு தான் நாங்க உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ம், நீ எதை நினைச்சோம் பயப்படாத. ம்? ம். சரிங்க அத்தை. ஐயோ கடவுளே, ஸ்கேன் பண்ணி உண்மை தெரிஞ்சா மாட்டிப்போம். வர்ஷினியோட வாழ்க்கையே போயிடுமே. இப்ப என்ன பண்றது? எப்படியோ உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க, ஏதாவது குட் நியூஸா? எனக்கு இல்ல ஸ்வாதி, என்னோட கோ சிஸ்டர் கன்சீவா இருக்காங்க. அவங்களுக்கு காது கேட்காது. அதான் அவங்க ப்ராப்ளம் குழந்தைக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலான்னு என் அத்தையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லடி, பொறுப்பான மருமகளா மாறிட்ட. யாரு, நானா? உன்னை விட்டா இசை விஷயத்துல வேற யாரையும் என்னால நம்ப முடியாதுன்னு தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி, இசை நீ ஸ்கேன் ரூம் கூட்டிட்டு போ. அங்க சிஸ்டர் இருப்பாங்க, ஸ்கேன் எடுத்து பாத்துருவாங்க. தேங்க்ஸ் ஸ்வாதி. ஓகே. ஸ்ரீஜா, என்னம்மா சொன்னாங்க டாக்டர்? இசைய ஸ்கேன் ரூமுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க அத்தை. அப்படியா? இசை, நீ போமா. இசை வா. இசை, போமா, ஒன்னும் பயப்படாத. ம். பாத்து போமா. மேடம் வாங்க, உங்களுக்கு தான் ஸ்கேனா? ஆமா. நீங்க இங்க படுங்க, நான் டாக்டர் வர சொல்றேன். சரி. ஓகே. என்ன இசை இன்னும் வரல? வந்துருவா அத்தை. இசை, ஸ்கேன் பண்ணியாச்சாமா? ஆ, பண்ணியாச்சு அத்தை. நீ உட்காரு. டாக்டர் உங்களை வர சொல்றாங்க. அப்படியா? சரி, போலாமா? ஆ, அத்தை ஒரு நிமிஷம் அத்தை, எனக்கு வாமிட் வருது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? ஐயோ, வாமிட் வருதா? உடம்பு எதுவும் முடியலையா? நாங்க வெயிட் பண்ணவா? ஆஹா, இல்ல இல்ல அத்தை, வேண்டாம். நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரிம்மா, சரி, நாங்க டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறோம். ஆ, எங்க தப்பிக்க பாக்குற இசை? உள்ள டாக்டர் நீ கர்ப்பமே இல்லைன்னு சொல்ல போறாங்க. அத்தை உன்னை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறாங்க. 6வது மாசம் ஸ்கேன் எடுத்து பாப்போம். அப்படி ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ண அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. சோ நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம். என்னடி சொல்ற? இசைக்கு நல்லா செக் பண்ணி பாத்தியா? குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு எப்படி சொல்ற? ஏய், உட்காருடி. உட்காரு. ஸ்ரீஜா, உட்காருமா. இப்பதான் நான் செக் பண்ணேன். இந்த மாச குழந்தை எப்படி இருக்கணுமோ அதே வளர்ச்சியில குழந்தை இருக்கு. என்ன நடந்துச்சு? இவ எப்படி இப்படி எல்லாம் சொல்றா? ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை காசு வாங்கிட்டாளா இவ? இந்த மாத்திரையெல்லாம் மிஸ் பண்ணாம சாப்பிட சொல்லுங்க. சரிங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். உங்ககிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் அடுத்த செக்கப்புக்கும் இசையை இங்கேயே கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா வாங்க மேடம். தேங்க்யூ டாக்டர். ஸ்ரீஜா, வா. வா. இசை, அத்தை, இப்பதாம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா, வீட்டுக்கு போலாமா? சரிங்க அத்தை. வா வா ஸ்ரீஜா. நீ போய் தானே சொன்ன. பொய்யா? என்ன பொய்? எதடி சொல்ற? நொடிக்காதடி. அந்த இசைய அனுப்பி கன்சீவா இருக்காளா இல்லையான்னு உன்னை செக் பண்ணி பார்க்க சொன்னல. ஆமா சொன்னேன். நானும் செக் பண்ணி டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருக்கேன்ல. நீ டேப்லெட்ஸ் தான் எழுதி கொடுத்த, நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. ஆனா அவ கன்சீவா இருக்கான்னு நீ போய் தானே சொன்ன. சொல்லுடி, அவ கன்சீவா இல்ல தானே? என்னடி உளர்ற?
உளறது நான் இல்லடி, நீதான். அவ வயித்துல கருவே இல்லன்னு தெரிஞ்சுதானே நான் கூட்டிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி எப்படி உன்னால தைரியமா போய் சொல்ல முடியுது? ஸ்ரீஜா, ஒரு டாக்டர்கிட்ட வந்து நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? நான் உங்களை மெடிக்கல் படி முறையா செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். அப்புறம் பெரிய லெவல்ல ஸ்கெட்ச் போட்டுட்டு இப்ப அத்தை கிட்ட போன்ல அப்டேட் பண்ணி ஃபீல் பண்ற அளவுக்கு டோட்டலா டேமேஜ் ஆகி நிக்கிறிய. ஆ, விஷால், நீ என்ன இங்க பண்ற? அது உன் ஃப்ரெண்டு டாக்டர் அவங்க இசையை செக் பண்ணி பார்த்துட்டு அவ கர்ப்பமா தான் இங்க இருக்கான்னு சொன்ன உடனே உனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருக்குமே. அதான் அது இங்க இருக்கிற பெட்ல உன்னை அட்மிட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏய், இதெல்லாம் உன் வேலைதானா? ஆமா, என் வேலைதான். எப்படி ஸ்ரீஜா கரெக்டா கண்டுபிடிச்ச? உனக்கு இருக்கிற குழப்பத்தை இப்ப நான் தீர்த்து வைக்கவா? நீ நீ என்னோட குழப்பத்தை தீர்த்து வைக்க போறியா? அப்போ வேண்டாமா? அது சரி, நான் போனா போகட்டும்னு சொல்றேன். இது பாரு, நல்லா கேட்டுக்கோ. உன் டாக்டர் ஃப்ரெண்டு இசையை செக் பண்ண உள்ள வரும்போது அங்க இருந்தது இசை இல்ல, இசையோட தங்கச்சி வர்ஷினி. மேடம் வாங்க, உங்களுக்கு தான் ஸ்கேனா? ஆமா. நீங்க இங்க படுங்க, நான் டாக்டர் வர சொல்றேன். சரி. ஓகே. வர்ஷினி, ஏய், ஆ? நீங்க எப்படி இங்க? இசை, அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இசை, வர்ஷினி நீ மேல படுத்துக்கோ. ஏய், என்ன விஷால் இது? அத்தைக்கு தெரிஞ்சா பிரச்சனை இசை, ஆயிடும் விஷால். டாக்டருக்கு யாரு வர்ஷினி யாரு இசைன்னு தெரியாது. வர்ஷினி நீ மேல ஏறி படுத்துக்கோ. பாத்து இசை பயப்படாத, நீ படுத்துக்கோ. பாத்து பாத்து. இந்த பாரு வர்ஷினி, ஜாக்கிரதையா இரு, பயப்படாத. வா ஐயோ. வா இசை வா. என்ன விஷால்? ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் தான் இசையா? ஃபைன். எத்தனை நாள் ஆகுது? 45 டேஸ் டாக்டர். கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. ஷோ, கடவுளே, இன்னைக்கு ஒரு வழியா விஷால் மூலமா என்ன எப்படியோ காப்பாத்திட்ட. ஆனா விஷாலுக்கு எப்படி ஸ்ரீஜாவோட பிளான் தெரிஞ்சதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. விஷால் மட்டும் இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்ட் டைம்க்கு வந்து என்ன காப்பாத்தலன்னா அத்தைக்கு உண்மை தெரிஞ்சு என்ன ஆயிருப்பாங்கன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. விஷால், உனக்கு நன்றின்னு சொன்னா அது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ மட்டும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னா நம்ம இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிருக்கோம் விஷால். ஓகே ஓகே விடு. இந்த பாரு, எனக்கு யாரோட நன்றியும் தேவையில்ல. அதுவும் என் விருப்பத்தை சொன்னதுக்கு அப்புறமும் என்கிட்ட பிலோசபி பேசினவங்களோட நன்றியும் எனக்கு தேவையில்ல. விஷால், சீரியஸா நான் சொல்றேன், நீ இன்னைக்கு வேற ஆளா எனக்கு தெரியற. ஆ, ஸ்ரீஜா இப்படி ஒரு பிளான் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்?